இங்கே குடிக்கிறதில்ல, இங்கே குடிக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக வச்சா நல்லா வருங்க. எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க ஊரில் வீடு நீர் கூட ஆறாது. அப்படியே உலகத்திலே கையில் வீடு எடுக்கிறது யாருன்னா இது பேசணுமே ஆரம்பித்தேன். இது வரைக்கும் வேறு இடத்துல எடுக்க முடியாது. என்னம்மா பளிச்சுன்னு இருக்குமா வீடியோ? பளிச்சுன்னு எப்படி இது? மறுபடியும் கம்ப்யூட்டர் கூட கேமராவில் எடுத்துருக்கோம்.
அப்பா அவசரமா மூத்திரம் வந்துருச்சுப்பா. அதனால மூத்திரம் விட்டுடா. என்ன பசங்க என்ன பசங்களா? என்ன கூத்து பாக்குற பசங்க விடுறது? அப்பா அதெல்லாம் பூரா சருகார் முத்துக்கள்றா. இல்லம்மா கூத்து பாக்குற பசங்க. அப்பா இந்த அழகான பிள்ளை பெற்றதுக்கு எங்கெங்கடாப்பா போன? அப்பா மகளே, அப்பா மகளே, அப்பா மகளே, அப்பா மகளே, அப்பா தலையில போயிட்டு இருக்காரு. மகளே, அப்பா மகளே, அப்பா மகளே, அப்பா அப்பா அழகான பிள்ளை என்னாட்டுமே தலைக்காய் வச்சுட்டு கம்பெனி தலைக்காய் பாரு. அழகான பிள்ளை கட்டுறதுக்கு எங்கடப்பா போன? அறாவடி கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குழந்தைங்களா? 10 வருஷம் குழந்தைங்களா இல்ல? 10 வருஷம் குழந்தைங்களா இல்ல. அப்புறம் போவாத கோயில் இல்ல. அம்மாவை கூட்டு போய் கோயில்ல போறியா? வேறாத மழை இல்ல. வேண்டுதல. ஆமா அப்படி கோயில் கோயிலா போய் வர வாங்கி வரத்தல போறதா தவுசியம்மா. கௌசியம்மா. ஓ கௌசியம்மா. ஆமா அழகான பொண்ணுன்னு தவத்தல பிறந்த. ஆமா அழகு எப்படி ஆகுறேன்? அப்பா இந்த அழகான பிள்ளை பெற்று அப்புறம் 4 மாதம் அம்மா முழுவாக இருந்தா கூட்டி போயா டாக்டர்கிட்ட விட்டேன். அம்மாவை கூட்டு போய்? ஆமா டாக்டர் கிட்டியா? அம்மாவை கூட்டு போய் டாக்டர் விட்டுட்டு நீ வெளியேறடாப்பா ஊமிக்கிட்டா ஆகுமா இருக்கிறதா? வேற என்னமா பண்ணி செக்காப்பு கொடுத்தேன். செக் பண்ணி பார்த்தேன். செக்காப்பு கொடுத்த பிற்பாடுதான் இல்லப்பா உங்க பொம்பளைக்கு கெப்பமா இருக்கிற 5 மாசம் செக் பண்ணி பாக்கலாம்ப்பா. அப்பா சொல்லுமா என்ன செக் பண்ணல டாக்டர் சேல ஊம குத்தி டாக்டர் ஹோமியோபதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர் அவன் உன்னமா உசுரோடுறான். ஏமா என்ன யாப்படி சொல்ற? அழகு அவனுக்கு கிளி அடிச்சிருக்குமே. ஆமா நீ பவந்தல வேணுமா? பவந்தல இருக்கும்போது அவன் செக்அப் தானே பண்ணணும். ஆமா ஆமா அவன் சாவறான். அப்பா சரிப்பா. அப்பா சொல்லுமா இவ்வளவு அழகான பிள்ளை பெற்று வளர்த்தி என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு என்னப்பா சீர் வச்சு கொடுத்த? அண்ணே ஒரே ஒரு பிள்ளை வளர்த்துல ஓடுற பிள்ளைன்னு எங்க அக்கா பையனுக்கு உனக்கு அத்தை மகன் சொந்தம் உருவா கூடாதுன்னு 20 பவுன் நகை போட்ட. ஆமா அப்புறம் அப்புறம் அது மட்டும் இல்ல உன்ன என்ன கொடுத்த? மாடு 4 மாடு கொடுத்தாய். 4 மாடு? ஆமா பிள்ளை பழகிட்டு ஆடு ஒரு பட்டி. ஆடு ஒரு பட்டி. சிந்தரம 4. சிந்தரம 4. ஆமா ஏப்பா எங்க அப்பா நிறைய கொடுத்துருப்பானா? ஆமா அண்ணே வண்டி வண்டியா ஓட்டி விட்டேன். என்னப்பா எருவா ஓட்டி விட்டேன்? ஆமா வண்ட பாத்திரம் பழிக்க வேண்டிய பாத்திரம்னா சீர் வெட்டுமா. அப்புறம் மருமகனும் அவளும் நடந்து வரக்கூடாதுன்னு அம்மாக்கா வண்டி பூட்டி கொடுத்தேன். அம்மாக்கா வண்டி 4 டீ கட்டாத கிடக்குது. இன்னும் 4 தீவு. சரி அப்ப நான் கட்டிக்கிறேன். சொல்லு பெத்து வளர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தல நேரத்துல வட்டி வச்சு கொடுத்தேன். சொல்லு அப்ப என்ன செல்லமான பிள்ளைன்னு என்ன சேலம் கலைக்கிட்டு இருக்க கொடுத்தியப்பா. ஆமா கலைக்கிட்டு பா பொண்டாட்டி மூண்ட பாரு ஓப்பதான் கழிச்சு வச்சின்னு அவன் பேர் குப்புசாமி. சரி சரி சொல்லுமா அப்பா சொல்லு என்ன அரிசியமா பெத்து வளர்த்தி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தி என்னப்பா பிரயோஜனம்? ஆமா இவ்வளவு அலங்கோலமா வந்துக்கிறேன். ஒரு பீடி குடிக்க மாட்டான், ஒரு சிகரெட் குடிக்க மாட்டான், ஒரு சாராய் குடிக்க மாட்டான், ஒரு பிராதி குடிக்க மாட்டான், ஒரு பீடு குடிக்க மாட்டான் அப்படின்னு தானப்பா கட்டி கொடுத்த. ஒழுக்கமான பையனு தான் உனக்கு இத்தனை சீர் கழிச்செல்லாம் பண்ணி உனக்கு கண்ணாலம் பண்ணி வச்சேன். என்னப்பா கட்டி வச்சு என்னப்பா பிரயோஜனம்? ஆமா அப்பா அப்ப குடி குடிச்சு பழகிட்டான்டா. தண்ணி போடுறாடா. ஆமாப்பா குடிச்சுட்டு வந்து சாயங்காலம் கண்டா காலையில கண்டா என்ன சவாட்டு போட்டுக்கிட்டு அடிக்கிறான்டாப்பா. அடிக்கிறானா? என்ன பண்றான்? அப்பா கண்ணா குளிக்கிறான்டா. கல்லா குளிக்கிறான்டா என்ன காலங்காத்தால கமிச்சு வச்சுக்கிட்டு அடிக்கிறான்டா. அடிக்கிறான்
ஏன் வாடான்னு சொல்லுங்கம்மா. ஆனாலும் விடமாட்டுக்கிறான்டாப்பா. குடிச்சாரே இந்த புண்டை வாயினாட்டும் விடமாட்டுக்கிறான்டாப்பா. அப்புறம் அப்பா சாராயத்து குடிக்கிறான்டாப்பா. என்ன சாயங்காலம் கண்டா செவ்வாட்டை வச்சு அடிக்கிறான்டாப்பா. செவ்வாட்டை வச்சு அடிக்கிறான்டாப்பா. அப்புறம் என்ன பண்ணா அப்புறமேட்டு ஏண்டாமா தாயாளி எங்க அப்பன் கொடுத்த சொத்து சீரமெல்லாம் அப்படி பிடிச்சு அழிக்கிற அப்படின்னு கேட்டது எத்தனை எண்ணம் அப்படின்னு கேட்டுதே தாண்டா. அதே ஆரம்பத்துல ஆயிட்டு பிள்ளையே, அதே திக்கத்துல ஆயிட்டு பிள்ளையே, அதே ஊடமூக்கி, அதே பீத்தல முண்டை, அதே பிச்சைக்கார நாய் விட்டு பிள்ளைன்னு பேசுறாண்டாப்பா. ஆமா இத்தனை கேள்வி கீழ் கேள்வி பண்ணி பவுடு போட்டு வண்டி வச்சு கூட்டி கொடுத்து 6 மாதம் இப்ப சீதனமா ஓட்டி விட்டு கட்டாமுட்டான்னு பேசுறானா. பிச்சைக்கார நாய் விட்டு பிள்ளைன்னு பேசுறாண்டாப்பா. அவன் பொண்டாட்டி ஓட்டு போக என்ன சொன்னா பாப்பா மறுபடியும் சொல்றப்பா. அவன் பொண்டாட்டி ஓட்டு போவேன். பொண்டாட்டி ஓக்கவா? அவன் பொண்டாட்டி நான் தானேப்பா வாணும். நான் அம்மா கிட்ட பேசுறேன். அவசரத்துல சொல்லிவிட்டு நீ அப்படிலாம் நினைக்க வேணாம். சரி அம்மாவோட பேசுற பழக்கம் அப்பா சொல்லு. இனிமேட்டு மக்களை வளர்த்த முடியாது. குடிக்கார புண்ட வாயம் குடிச்சுக்கிட்டே தெரியும். நான் வரமாட்டேன். எப்ப இருந்தா எப்படியாட்டு மாப்பிள்ள இனிமேட்டு அவன்கிட்ட பழக மாட்டான் அப்படின்னு நான் வந்து ஏரி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். ஏரி வேலைக்கு ஏன்னா மக்களை காப்பாத்தணும்ல, வேலைக்கு போகணும். ஆமா மக்களை காப்பாத்தணும்னு ஏரி வேலைக்கு போய் நான் 10 ரூபா சம்பாரிச்சு இந்த முந்தானியில முடி போட்டு வச்சிருந்தேன். இந்த முந்தானியை முடி போட்டு வச்சுட்டு நான் காலையில எந்திரிச்சு நான் வீடு கூட்டிட்டு இருந்தேன்ப்பா. வாசல் கூட்டிட்டு இருந்தேன்ப்பா குமிஞ்சி. எப்படியா எந்திரிச்சு போதையில 6 போதையில எந்திரிச்சு உக்காந்துட்டு இருக்கிறேன் பாரு. அந்த மாதிரி எந்திரிச்சு உக்காந்து எப்படியா முந்தானில இருக்கிற காசை பார்த்துட்டான். முந்தானில எப்படி காசு தான் வச்சிருப்பான். முடிச்சு வேற இல்ல. ஆமா போட்டு வச்சது பார்த்தோன்னே பாட்டு எடுக்கிறான்டாப்பா. பாட்டு எப்படி பாட்டு? நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கம். இந்த கைக்கு வரிசையா கூட இருக்காங்க. நான் பாட்டு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கம். ராத்திரிக்கு உறங்க வேண்டும் ஊத்திக்கிறான் கொஞ்சம் அப்படின்னு பாட்டு எடுக்கிறான்ப்பா. பாட்டு எடுக்கிறான். சரி நம்ம படுத்து நான் எனக்கு சந்தோஷமா போச்சு. நான் குடிக்கிறேன். நாளே இருந்து குடிக்க மாட்டானாட்டுக்குது. நம்ம பிள்ளைங்களை வளர்த்திக்கலாம், கத்த கட்டிக்கலாம், கச்ச அடமை நகையெல்லாம் மீட்டுக்கலாம் அப்படின்னு. சரி வந்தா நீயோட குடிச்சிக்கா, நாளே இருந்து குடிக்காது குடிச்சிக்கா, நாளைக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு புடிங்கிட்டு விடுவிக்கிறான். அப்படின்னு காசு எடுத்து கொடுத்துட்டு காசு வாங்கணும்னு எடுத்து ஒரு வார்த்தை சொல்றானே இல்ல நான் ஃபுல்லா போதையில வருவான். அதனால கருவாடு சுட்டு காரை வச்சுட்டு களிக்கிண்டி வை அப்படிங்கிறானு. எப்படி? சரி இன்னைக்கு தானே ஒரு நாள், நாளை இருந்து குடிக்க மாட்டான்ல அப்படின்னு கருவாடு சுட்டு காரை வச்சுட்டு சரிமா கருவாடு சுட்டு காரை வச்சுட்டு அப்பா நான் களிக்கிண்டி இருந்தேன்ப்பா. களிக்கிண்டி இருந்தோம். எப்படி எப்படி பாடுறாப்பா. தாங்குமா தாங்குமா அப்படின்னு களிக்கிண்டி இருந்தேன். அப்பா அங்கிருந்து கிடுக்கிடுக்குன்னு 4 கால் பாசியில வராண்டாப்பா. 4 கால் பாசியில வந்து எட்டன்னு கதவு வரைக்கிட்டானே அந்த கதவு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. அப்புறம் நான் களிக்கிண்டி இருந்தேன். இந்த கதவுக்கு இந்த நிலைமைய நம்மளுக்கு என்ன நிலைமை ஆக போகுது மாமா எல்லாத்தையும் அப்படின்னு நான் வேக வேகமா களிக்கிண்டி இருந்தேன்ப்பா. களிக்கிண்டி இருந்தவர நடு வாசல்ல பாய் விரிச்சு போட்டு தலைமோட்டு எடுத்து போறானே. எதுக்கு? நான் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்பா நான் என்ன நினைச்சுக்கிட்டு கேளு. சரி போதும் மீறிக்கிச்சாட்டுக்குது, இதை படுத்து தூங்குவானாட்டுக்குது அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ண தெரியுமா? ஆனா அப்பா களிக்கிட்டு கட்டிப்பிடி தூக்கிட்டு போய் மல்லாட்டி கட்டிக்கிட்டான்டாப்பா. மல்லாட்டி போட்டுக்கிட்டான். அப்பா மல்லாத்தி படுத்துக்கிட்டா நீ கமிழ்ந்து தான் படுத்துக்கிறது போல அப்படின்னு சொல்ற. ஆமா அப்பா கமிழ்ந்து படுத்திருந்தா என் குழாயில விட்டுருப்பாண்டாப்பா. அப்புறம் எப்ப என்ன பண்றது தெரியல. இனிமேட்டு அவங்ககிட்ட இருந்து பழைக்க மாட்டான். பழைக்கிறதுக்கு வழி சொல்றாப்பா. இந்த நாட்டுல ஒரு மகாராணி இருக்குது. சரி அந்த மகாராணி தான் ஒரு வசதி வாய்ப்பா இருக்குது. அந்த அம்மா காலால சொல்ற வேலையை கையால செஞ்சு இந்த மண்டைக்கு எண்ணெய், அந்த புண்டைக்கு எண்ணெய், மண்டைக்கு மயிருக்கு இந்த இடுப்புக்கு சீலை, இந்த வவுத்துக்கு தண்ணி அப்படி காலத்தை கழிச்சு போய் சேரு. சரி அப்பா அம்மா வருதா? வந்துகிட்டே இருக்குது. சொல்றாப்பா.